ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற போர்சன் இந்த மார்னிங் டைமில் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவாக இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுட்டுங்க. ஓகேவா? ஓகே. யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. Hangman, okay. The Empress, Knight of Cups, Nine of Cups, okay. Three of Wands. Bottom of the deck, Knight of Pentacles. Okay. Okay. Morality. Nothingness, okay. Fighting, fast lives, the outsider, okay. Bottom of the deck, moment to moment, okay. Knight of Cups, okay. King of Wands, okay. Ace of Cups, okay. Six of Swords. Death, okay. Bottom of the deck, Justice. Okay. Okay. ஓகே. இந்த மார்னிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட் என்ன திங்க் பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. இந்த மார்னிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டில் என்ன திங்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டுக்கு லைஃப்பில் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் சொத்து இருக்கட்டும், ஒரு நகை இருக்கட்டும், ஸோ என்ன இருந்தாலுமே வந்து அந்த பர்சனுக்கு இப்போ இப்போ நம்ம லைஃப்பில் வாழ்கிறதுக்கு ஸோ நமக்கு நிறைய மணி இருக்கட்டும், சொத்து இருக்கட்டும், நல்ல கெரியர் இருக்கட்டும், நல்ல ஃபேமிலி இருக்கட்டும், ஸோ என்ன இருந்தாலுமே நமக்கு அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பட் அந்த சந்தோஷம் வந்து நமக்கு ஒரு ஆத்மா திருப்தியை நமக்கு தருமான்னு கேட்டால் கிடைக்காது. எல்லோரும் இருக்கிற மாதிரி நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், அந்த டைமை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஒரு பீஸ், ஒரு இன்னர் பீஸ், நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு ஆத்மா திருப்தின்னு சொல்லுவாங்க, ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு ஃபீல் ஆகுமான்னு கேட்டால் அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்காது. எவ்வளோ மணி இருக்கட்டும், எவ்வளோ கோடி இருக்கட்டும், ஸோ நமக்கு அது நம்ம லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணி வாழலாம். பட் நமக்கு அந்த ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. அதே மாதிரி நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுற டைமில் அந்த பர்சனுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு அஃபெக்ஷன், ஒரு அட்ராக்ஷன், ஒரு லவ் ஃபீலிங், ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த பர்சனுக்கு இருந்திருக்குது. ஓகே. ஆனால் அது ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த பர்சனுக்கு உங்கள் கூட ஒரு ஃபீல் ஆயிருக்கேன்னா நமக்கு 9 of Cups வந்திருக்கு. அந்த பர்சனோட விஷுவல் ஃபுல்மெண்ட் ஆகும் நீங்கள். ஓகே. ஆனால் அது இருந்தும் அந்த பர்சனுக்கு ஒரு இப்போ என்ன சொல்கிறது, அது அந்த ஒரு ஆத்மா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு இன்னர் பீஸ் அது உங்களை பார்க்குற டைமில் அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகிருக்குது. பட் ஆனால் அந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக அவங்க எந்த ஒரு எஃபோர்ட்டும் எடுத்துகிட்டு இல்லை, எந்த ஒரு இப்போ என்ன சொல்கிறது, எந்த ஒரு எஃபோர்ட்டும் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் ஓகே பண்ணி கொண்டு போகிறதுக்காக எடுக்கலை. ஓகே.
ஸோ அதை வந்து அந்த பர்சன் கரண்ட் இந்த மார்னிங்ஸ் டைமில் அவங்க திங்க் பண்ணுறாங்க. என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நம்ம லைஃப்பில் வந்து எல்லாமே எல்லாமே இருந்தும் நமக்கு ஒரு நமக்கு அந்த ப்ராப்பராக நமக்கு ஒரு 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 ஆத்மா திருப்தி, ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு எல்லாமே இருந்தும் நமக்கு அது கிடைக்கல. பட் இந்த பர்சன்கிட்ட நமக்கு அந்த ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு ஃபுல்ஃபில்னஸ் நமக்கு அந்த பர்சன்கிட்ட நமக்கு தோணி இருக்குது. பட் நம்ம அந்த டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்காக எதுவுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணல, நம்ம எந்த ஒரு எஃபெக்ட்டுமே நம்ம கொடுக்கல. ஓகே. ஸோ அது நம்ம மேலே உள்ள ஒரு தப்புன்னு சொல்லிட்டு இந்த மார்னிங் டைம் இந்த பர்சன் திங்க் பண்ணுறாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் இன்னொரு விஷயம் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் மேபி இப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுத்துருந்தீங்க, மேபி இது ஒரு ஒன் சைட் லவ் மாதிரி உங்களுக்கு தோணிருக்கலாம். ஏன்னா ஒரு சைட்லேருந்து ஃபுல்லாக நீங்கள் எஃபர்ட் கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் நிறைய விஷயங்கள் அந்த பர்சனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அந்த பர்சனை ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சு இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது ஒரு பர்சன்ஸ் கிடையாது. பர்சனோட மைண்டும் இந்த பர்சனோட கேரக்டர் தான். அப்போ இந்த பர்சன் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு உங்களை வந்து நல்ல இப்போ அந்த பர்சனுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன், ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகி இருந்தோம். அந்த பர்சனை ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உங்களை வந்து மைண்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணிருக்குன்னா, இது ஒரு ஒன் சைட் லவ் மாதிரி உங்களுக்கு தோணிருக்கலாம். ஏன்னா நீங்கள் நிறைய இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 2 பேருமே இருந்தால் கூட இதில் ஒரு ஆள் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இதை வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆள் நிறைய எஃபோர்ட் கொடுத்துருக்கிறீங்க. ஓகேவா? நிறைய அந்த பர்சனுக்காக நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்காக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கிறீங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் அந்த பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப் அந்த இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் கேம் கழிச்சுக்கிட்டு அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு இப்போ என்ன சொல்லுது, ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சு அந்த பவுண்ட்ரிக்குள்ளே அந்த பர்சன் நின்றுருக்காங்க. அதை தாண்டி அந்த பர்சன் வெளியே வரல. அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஓகே பண்ணி கொண்டு வரதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும், எந்த ஒரு எஃபர்ட்டும், எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் அந்த பண்ணலை. ஓகேவா? பட் அந்த பர்சனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தும் லைட்டாக அவங்க பார்க்காத மாதிரி ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு இருந்திருக்காங்க. ஸோ அதை மார்னிங் தாட்டில் அந்த பர்சன் வந்து அந்த ஒரு ரியலைசேஷன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் கொடுத்தீங்க, எந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே, எவ்வளோ விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க. இந்த மேபி இதில் வந்து ஃபாஸ்ட் லைன்ஸ் வந்துருக்குது. மேபி இதில் வந்து ஒரு சிலருக்கு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம், முன்ஜென்ம காதல் சொல்லுவாங்க, இல்லை முன்ஜென்ம காதலாக இருக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த பர்சன் மேலே நீங்கள் அந்த பர்சன் அப்படின்னா அந்த பர்சன் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தும், எவ்வளோ அழ வச்சாலும் அடுத்த நிமிஷமே இந்த பர்சனுக்காக நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் மறந்து இந்த பர்சனை மறுபடியும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். பட் அது எல்லாத்தையும் இந்த பர்சன் ஒரு விளையாட்டாக எடுத்துருக்கலாம். ஓகே. ஸோ அந்த பர்சன் அதை கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுறாங்க. என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ அழகான ஒரு லேடி, நீங்கள் கொடுத்த ஒரு லவ், ஒரு அன்கண்டிஷனல் லவ், உங்கள் காதல் ஒரு டெப்த்தான காதல், எவ்வளோ தூரம் நம்ம தப்பு பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து வேண்டாம் இப்போ என்ன உங்களை வந்து எந்த அளவுக்கு ஹேட் பண்ணாலும், அவங்களோட ஈகோவை காட்டினாலும், நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பர்சனை வந்து அக்செப்ட் பண்ணி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் கொடுத்தீங்க. ஆனால் அந்த டைமில் நம்ம ஒரு பவுண்ட்ரிக்குள்ளேயே நம்ம நின்றுட்டோமே. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த அளவுக்கு டோட்டில் எண்டை பார்க்குறதுக்கு காரணம் நான் தானேன்னு சொல்லிட்டு இந்த மார்னிங் டைமில் இந்த பர்சன் அதை திங்க் பண்ணுறாங்க. ஓகே. திங்க் பண்ணாமல் ஸோ மார்னிங் டைமில் திங்க் பண்ணுறாங்க. கொடுத்த ஸ்நேகம் ஒரு அன்கண்டிஷனல் லவ். ஏன்னா நமக்கு தி எம்ப்ரஸ் கார்டு வந்துருக்குது. ஸோ ஒரு அம்மாவுக்கு ஒரு அம்மா ஒரு பையனுக்கு கொடுப்பாங்க ஒரு அன்கண்டிஷனல் லவ். ஸோ ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை நீங்கள் கொடுத்தீங்க. அந்த பர்சனுக்காக நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க, நிறைய எஃபோர்ட் போட்டுருக்கீங்க. உங்களுக்கு சம்டைம் தோணிக்கலாம் இது ஒன் சைட் லவ்வா, ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே உங்களுக்கு ஃபீல் ஆகுது ஒன் சைட் லவ்வா, நான் மட்டும்தானே நிறைய எஃபோர்ட் கொடுத்துருக்கேன். பட் அந்த பர்சன் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு அதிலே தானே அவங்க நிற்கிறாங்க. ஸோ எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காமல், எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் அதிலே தானே அவங்க நிற்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த அளவுக்கு மாறுறதுக்கு காரணம் நான் தானே சொல்லிட்டு அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ஒரு டைமில் வந்து
இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பர்சனோட ஒரு ஆள் மட்டுமே இப்போ ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது நமக்கு 2 சைடுமே நமக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்கணும்ல. ஸோ ஒரு ஆள் மட்டுமே நிறைய எஃபோர்ட் போட்டு நீங்கள் இந்த பர்சன் அவங்களோட ஈகோவை ஆட்டிடியூடை காட்டி நிறைய விஷயங்கள் ஈகோ ஆட்டிடியூடை காட்டி உங்களை ஹேட் பண்ணி உங்களை வேணே சந்தேகப்பட்டு அவமானப்படுத்தி உங்களை சீட் பண்ணி ஸோ நீங்கள் நிறைய டைம் இந்த பர்சனை வந்து அஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த பர்சன் மேலே எவ்வளோ தப்பு இருந்தாலும் அது வந்து நீங்கள் மனதார அதை அஸ்பெக்ட் பண்ணி மறுபடியும் இந்த பர்சனை உங்கள் லைஃப்பில் அஸ்பெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்னா இதில் நான் சொன்ன முன்ஜென்ம காதல் இந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிருக்குது. ஸோ நிறைய எஃபோர்ட் கொடுத்து இந்த போர்ஸில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு டைமில் உங்களுக்கே வெறுத்து போயிருக்கும். எத்தனை மாத்திரம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அனுபவிக்கிறது. ஸோ நிறைய லெசன்ஸ் படிச்சுக்கிறீங்க, நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க. சரி இதுக்கு மேலே என்னால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணி கொண்டு போகிறதுக்கு எனக்கு உடம்புல சக்தி இல்லை. அந்த அளவுக்கு இந்த போர்ஷன் என்னை வந்து எனக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டெபிலிட்டி எனக்கு எதுவுமே தரல. ஆனால் அவங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு அதுக்குள்ளேயே அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைமில் சரி ஓகே இதுக்கு மேலே எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கு எனக்கு உடம்புல சக்தி இல்லை, நான் ஏன் வேலையை பார்க்குறேன், எனக்கு ஃபேமிலி இருக்குது, எனக்கு கெரியரை பார்க்கணும்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வந்து இப்போ செல்ஃப் லவ் பண்ணி போராடி உங்களுக்கு தளர்ந்துச்சு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட ப்ராப்பராக சரண்டர் பண்ணிவிட்டு இது எல்லாமே நீ யூனிவர்ஸ் பார்க்கட்டும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் போராட சக்தி இல்லை, நான் ஏன் வேலையை பார்க்குறேன், யூனிவர்ஸ் தந்தா தரட்டும் இல்லைங்க போகட்டும் சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்க்குறீங்க. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலாக எண்டப் ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு டெத் கார்டு வந்திருக்கு. ஸோ டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்டப் ஆகிடுச்சு. மேபி கான்டாக்டில் இருந்தால் கூட உங்களுக்குள்ள எதுவுமே இல்லையா இருக்கும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்களா இருக்கும். ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து மேபி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆனால் கூட இந்த பர்சன் வந்து ஃபிசிக்கலி உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு உண்டு, பட் மென்டலி உங்களை மூவ் ஆன் பண்ணிட்டு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்டு. இப்போ என்ன சொந்த ரிலேஷன்ஷிப்பில் தப்பு வந்து அந்த பர்சனோட மேலே இருந்தாலும் அந்த பர்சன் அவங்களோட பாசிட்டிவ் சைடு மட்டுமே காமிக்கல. இல்லை நான் பண்ணுறது தான் கரெக்டு, நீ பண்ணுறது தப்பு. ஸோ உங்களை நிறைய டைமில் வந்து இக்னோர் கொஞ்சம் கூட உங்களோட உணர்வுகளை உங்களோட வேல்யூவை புரிஞ்சுக்காமல் நிறைய டைம் இந்த பர்சன் வந்து தான் பண்ணுறதை கரெக்டாக ஒத்த காலம் நிற்பாங்களே. ஸோ அந்த மாதிரி நின்றுருக்கலாம். ஓகே, அதே இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் அவங்க வந்து இந்த மார்னிங் டைமில் ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம வந்து நம்ம மேலே தப்பே இருந்த பிறகு கூட அன்றைக்கி அந்த தப்பை மறைக்கிறதுக்காக நம்ம வந்து எல்லா பழியும் உங்கள் மேலே போட்டு நான் பண்ணுறதா கரெக்ட் அன்றைக்கி ஒத்த காலம் நின்றுமே அது கூட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்டப் ஆகுறதுக்கு ஒரு ரீசன் சொல்லிட்டு இந்த மார்னிங் டைமில் ஸோ அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா எத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் நீ எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண, நீ எவ்வளோ அழுதா, எவ்வளோ ஃபீல் பண்ண, அதே வலி இன்றைக்கி நான் அனுபவிக்கிறேன், நான் கர்மா ஃபேஸ் பண்ணுறேன், உனக்கு பண்ண பாவத்துக்கான ஒரு கர்மா வந்து இன்றைக்கி நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் இந்த மார்னிங் டைமில் அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாம் வந்து நான் பண்ண தப்பு. ஸோ நான் பண்ண தப்பை நானே அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த மார்னிங் டைமில் இந்த பர்சன் திங்க் பண்ணுறாங்க. உங்களுக்கு கொடுத்த உங்களோட கண்ணீர், உங்களோட வலி, உங்களோட வேதனை இது எல்லாமே இப்போ என் லைஃப்பில் வந்து விளையாடுது. ஸோ இந்த பர்சனுக்காக பண்ண ஒரு துரோகத்துக்காக, இந்த பர்சனை நம்ம அழ வச்சதுக்காக, இந்த பர்சனை கஷ்டப்படுத்துறதுக்காக, ஏன்னா நமக்கு இந்த பர்சன் மேலே எவ்வளோ ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு கம்ப்ளீஷன் இது எல்லாம் ஃபீல் ஆகி இருந்தோம். நம்ம அன்றைக்கி ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு அதிலே உட்காந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அப்போ ஒரு எஃபர்ட் போடாமல் இருந்திருக்கோமே, நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக இருந்திருக்கோம், ஒரு சுயநலவாதியாக இருக்கும், நம்மளை மட்டுமே நம்ம நோக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட மனசு கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குது, வலிக்கும், நம்ம எதுவுமே எதிர்பார்க்கலையே. ஸோ அதுக்குள்ள கர்மாவை இப்போ நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மார்னிங் டைமில் அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த பர்சன் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீ எனக்கு லைஃப்பில் இருக்கிற வரைக்கும் எனக்கு லைஃப் வந்து நீ எவ்வளோ வாட்டி நான் உன்னை ஹேட் பண்ணி எவ்வளோ வாட்டி உன்னை வந்து வெரைட்டி ஆகிடுச்சோ அன்றைக்கி நீ என் லைஃப்பில் இருக்கிற டைமில் உன்னோட வேல்யூ உன்னோட ஒர்த்து எனக்கு மனசில் ஆகலை. ஆனால் இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் ரோட்டில் எண்டப் ஆகி போன பிறகு நான் வந்து ஒரு டார்க் என்னோடய லைஃபே ஒரு இருட்டான மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா நமக்கு நத்திங்னஸ் கார்டு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த கார்டு ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குல்ல. ஸோ அந்த பர்சன் இப்போ இந்த மார்னிங் டைம் என்ன சொல்லிட்டு பண்ணாங்கன்னா நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு லைஃப் வந்து நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு லைஃப்பில் வந்து நிறைய
இப்போ என்ன சொல்லுது, உன்னை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்த போகிறோம், எவ்வளோ அழுவச்ச போகிறோம், நீ என் கூட இருக்கிற டைம் கூட என் லைஃப் வந்து ஒரு ப்ரைட்டாக அந்த மாதிரி தோணுச்சு. ஆனால் நீ என்னை விட்டு போன பிறகு என்னோட லைஃப் பார்த்தீங்கன்னா இந்த இருட்டை நோக்கி தான் போயிட்டுருக்குது. எனக்கு லைஃப்பில் எல்லாம் இருந்தும் நான் ஜீரோவில் தான் இருக்கேன். இப்போ என்னோட ஈகோ, என்னோட ஆட்டிடியூட் எல்லாமே எல்லாமே போயிடுச்சு. இப்போ எல்லாமே இழந்து நான் ஒரு ஜீரோவில் இருக்கிறேன். ஸோ அதை வந்து கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் வந்து மார்னிங் டைமில் அவங்க திங்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் அவங்களோட ஈகோ, தன்னோட ஈகோ மைண்டை வந்து இப்போ என்ன சொல்லுது, அந்த பர்சனுக்குள்ளே ஒரு ஒரு இப்போ என்ன சொல்லுது, அந்த பர்சனுக்குள்ளே ஒரு 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 அந்த மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் அந்த பர்சன் வந்து டோட்லி ஜீரோ, டோட்லி அந்த பர்சனோட லைஃப் டார்க்கு. அந்த பர்சனுக்குள்ளே ஒரு தாட்டு மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் ஒரு ஒரு பெரிய அடி நடக்க சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஒரு இது மைண்டு வந்து எந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இது வேண்டாம், ஸோ இது இந்த இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்டை பார்க்குறதுக்கு நான் தான் காரணம், இனி மறுபடி இது வரைக்கும் நம்ம அவங்கள வந்து அழ வச்சது, ஹேட் பண்ணது எல்லாம் போதும், அவங்க லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கட்டும். ஸோ நம்ம இனிமேலும் அந்த பர்சனோட லைஃப்பில் போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் சொல்லிட்டு அந்த பர்சன் மைண்டுக்குள்ளே எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சாலும் ஹார்ட் வந்து உங்களை பற்றியான ஞாபகங்களை போட்டு உங்களை பற்றி நினைவுகளை போட்டு நீங்கள் அழுது ரிலேஷன்ஷிப் இருக்கிற டைமில் நீங்கள் அழுத நினைவுகளை கொண்டு போட்டு நீங்கள் பண்ண விஷயங்களை போட்டு அந்த பர்சன் டோட்லி ஒரு பைத்தியம் பிடிக்கிற நிலைமையில் இருப்பாங்கல்ல, ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்லி ஜீரோ. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனோட ஒரு திங்கிங் என்னென்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, நிறைய எஃபோர்ட் போட்டு இனி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எஃபோர்ட் போடுறது கூட எனக்கு சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் டோட்டலாக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் ஒரு செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை ஓரளவுக்கு உங்கள் லைஃப்பை வந்து நல்லா கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனோட மார்னிங் டைமில் அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் முன்னாடி மாறி இல்லை, நீங்கள் நல்லா மாறிட்டீங்க. ஸோ இப்போ உங்கள் லெவல் வேறு. நேற்று வரைக்கும் நீங்கள் எனக்கு அவைலபிளாக இருந்தீங்க, ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எனக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஸோ அவங்க ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இனிமேல் இவங்க நம்மளை லைஃப்பில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம இப்போ மறுபடி போனால் இவங்க நம்மளை கண்டிப்பாக ஹேட் பண்ணுவாங்க, நம்மளை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ஃபீல் அந்த இந்த மார்னிங் டைமில் திங்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்டோட மீனிங் அதுதான். ஓகே, ஸோ அந்த பர்சனோட மைண்டில் ஒரு நெகட்டிவ் தாட், ஆனால் நீங்கள் அப்படி எதுவுமே பண்ணலாம். அந்த பர்சன் திருந்தி வரட்டும், யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு அவங்க எப்போ வராங்களோ அதை அக்செப்ட் பண்ணிக்க நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறீங்க. பட் இந்த பர்சனோட திங்கிங் என்னென்னா, இல்லை அவங்க வந்து ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, கண்டிப்பாக நம்மளை வந்து அவங்க இக்னோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு வலியை என்னால் தாங்க முடியாது. ஸோ அந்த ஃபீலிங்ஸை உள்ளுக்குள்ளேயே போட்டு இருப்பாங்களா. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த பர்சன் வந்து மார்னிங் திங்க் பண்ணுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சனுக்கு லைஃப்பில் வந்து நான் சொன்னேன்ல, லைஃப்பில் வந்து நிறைய வலியை அனுபவிச்சு அந்த பர்சனுக்கு வந்து லைஃபே டோட்டலாக டார்க்காக போயிட்டுருக்குது. அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கும் தோணலை, அழுறதுக்கும் தோணலை. இந்த மார்னிங் டைம் அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஒரு டைம் நம்ம லைஃப்பில் நல்லபடியாக ஒரு ப்ரைட்னஸ் வந்துச்சு, அந்த ப்ரைட்டை நான் தானே தொலைச்சி டார்க் ஆக்கணும். இன்றைக்கி இந்த என் லைஃப் இந்தளவுக்கு டார்க்காக இருக்கிறதுக்கு நான் தானே காரணம். ஸோ இப்போ எனக்கு டோட்லி அன்லைட்ஸ் இந்த பர்சன் ஆல்ரெடி ஸ்டக் சுச்சுவேஷன் ஆகும். ஓகே, அல்ல டோட்லி ஸ்டக் சுச்சுவேஷன், டோட்லி இந்த பர்சனோட லைஃப் டார்க்கு. ஒரு ஸ்டெப்பு அந்த பர்சன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அவங்களால எடுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க லைஃப் இப்போ டார்க்காக போய் ஒரு கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ ஸோ அந்த ஒரு வழியை அந்த பர்சன் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து உணர்றாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த லைஃப் இந்த அளவுக்கு டார்க் ஆனதுக்கு நான் தானே காரணம். ஸோ என்னோட லைஃப் இருக்க வலியை இந்த வலியையும் இப்போ இருக்கக்கூடிய வலியை நான் அனுபவிக்க ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா இந்த வலி வர்றதுக்கு காரணம் நான் தானே. ஸோ என் லைஃப் இப்போ எப்படி போயிட்டுருக்குதோ, அது நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், டார்க்காக இருக்கட்டும், பிரைட்டாக இருக்கட்டும், மேபி இந்த பர்சன் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆனதுனால தான் அந்த பர்சனுக்கு இந்த அளவுக்கு ஒரு ரியலைசேஷன் அந்த பர்சனுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஸோ நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், இது எல்லாமே அனுபவிக்க நான் ரெடியாக இருக்கேன், எல்லாம் தப்பு என் மேலே உள்ளது, இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வலி ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் தானே காரணம். ஸோ நான் என் லைஃப்பில் நடக்கிற நல்லதே நான் அக்செப்ட் பண்ணுறேன், கெட்டதே அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ நீ அந்த மாதிரி ஓகே எல்லாத்தையும் அனுபவிக்க நான் ரெடியாக இருக்கேன்.
நான் வந்து பாசிட்டிவாக மட்டுமே நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் நெகட்டிவாக அனுபவிக்கிறேன், பாசிட்டிவாக அனுபவிக்கிறேன், எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறேன். சுச்சுவேஷன் எப்படி போதும் அதுக்கேற்ற மாதிரி நான் போயிட்டுருக்கேன். கரண்ட் சுச்சுவேஷனில் நான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி இல்லை. எனக்கு லைஃப் டோட்லி ஒரு டார்க்கில் போயிட்டுருக்கு, டோட்லி ஒரு இலூஷனில் போயிட்டுருக்கு, டிப்ரெஷனில் போயிட்டுருக்குது. எனக்கு ஒரு பீஸ் இல்லை, எனக்கு வேறு வழியும் தெரியலை. ஸோ எப்படி இப்போ போயிட்டு இருக்குதோ அதே சுச்சுவேஷனை நான் கடந்து போயிட்டுருக்கேன். அது வலியாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அனுபவிச்சு நான் போயிட்டுருக்கேன் சொல்லிட்டு இந்த மார்னிங் டைம் இந்த பர்சன் வந்து திங்க் பண்ணுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்க, நமக்கு ஜஸ்டிஸ் வந்திருக்குது. ஸோ அந்த பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த மார்னிங் டைமில் என்ன திங்க், உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் தரணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு நீங்கள் வலி அனுபவிச்சிங்க, எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். நான் ஒரு நியாயம் உங்களுக்கு தரணும், இல்லைங்க என்னோடய ஆத்மா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த போஸ்டோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் நீங்களாகும். ஓகே, ஸோ உனக்கு ஒரு நியாயம் தரணும், தந்தால் என்னோட ஆத்மா ஒரு திருப்தி அடையும், இல்லைங்க என்னோட ஆத்மா சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாது. ஸோ அந்த பர்சன் அந்த ஒரு மார்னிங் டைம் திங்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் நமக்கு நைட் ஆஃப் கார்ஸ் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்கள் இந்த லவ்வை வந்து உங்ககிட்ட சொன்னாலும் சரி, சொல்லாட்டாலும் சரி, எக்ஸ்பிரஷன் பண்ணாலும் சரி, பண்ணாட்டாலும் சரி, கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு உங்களை மேலே அவ்வளோ ஒரு லவ், சொல்ல முடியாத அளவுக்கு லவ். அந்த பர்சன் இந்த மார்னிங் டைம் திங்க் பண்ணுறாங்க. பண்ணாமல் ஒன்றும் இல்லை, ஒரு ஆஃபரும் கொண்டு போனால் ஏற்றுப்பாங்களா, இல்லைங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பேடி வேறு அந்த பர்சனுக்கு ஒரு ஆஃபரை கொண்டு போனால் ஏற்றுப்பாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்களா. ஸோ அது ஒரு டபுள் மைண்டாக திங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்காங்க. அது மட்டும் நமக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் எந்த அளவுக்கு டார்க்கில் இருந்தாலுமே ஸோ அவங்களுக்கு வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு ஸ்நேகம் வந்து இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் ரியலைஸ் பண்ணுறாங்க. ஒரு இப்போ என்ன சொல்கிறது, கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து உங்களோட வாலி புரியுது, உங்களோட ஒர்த்து புரியுது. ஸோ ஆல்ரெடி இந்த பர்சன் ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவலி அவேக்கனாக இருக்கும். ஸோ அதனால தான் யூனிவர்ஸாகவே இந்த பர்சனுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரியலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு. அவ்வளோ ஒரு ஸ்நேகம். நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ ஸ்நேகம் கொடுத்தீங்க, ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் லவ் நீங்கள் கொடுத்தீங்களே. ஸோ அதே லவ் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனோட ஹார்ட்டில் உங்களுக்கு உண்டு. ஸோ அந்த பர்சன் வந்து அந்த பர்சனோட ஹார்ட்லேயும் நீங்கள் மட்டும்தான் உண்டு. ஒரு ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு நமக்கு. ஸோ அந்த பர்சனோட ஹார்ட் வந்து உங்களுக்கு தான். அந்த ஹார்ட் ஃபுல்லாகவே உங்களோட திங்கிங், உங்களோட நினைப்பு, உங்களோட எண்ணங்கள், உங்களோட ஸோ எல்லாமே அந்த ஹார்ட் ஃபுல்லாகவே உங்களோட திங்கிங் தான் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு இருக்குது. ஓகே, இதுதான் அந்த பர்சன் வந்து மார்னிங் டைமில் திங்க் பண்ணது. ஸோ நம்ம சேனல் மெசேஜ் சொல்லலாம். சேனல் மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சன் ஆல்ரெடி ஹேங்க்மேன் சுச்சுவேஷனாக இருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன இந்த பர்சனோட லைஃப் வந்து டோட்லி ஒரு டார்க் சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இந்த பர்சன் இப்போ என்ன சொல்லுது, இந்த பர்சன் வந்து செல்ஃப் லவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் பண்ணுற டைமில் அந்த பர்சனுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் தெரியும், நெகட்டிவான விஷயங்கள் தெரியும். ஸோ இந்த பர்சன் ஆல்ரெடி ஸ்டக் சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ இந்த டார்க் வந்து மாறணும். ஆனால் அந்த டார்க் வந்து இப்போ எல்லாருக்கும் லைஃப்பில் டார்க் இருக்காதுல்ல, கண்டிப்பாக ஒரு பிரைட் வரும்ல. எல்லாருக்கும் லைஃப்பில் லாஸ்ட் வரைக்கும் கஷ்டம் மட்டுமே இருக்காதுல்ல. ஸோ கஷ்டமும் இருக்கும், இன்பம் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனோட லைஃப் டோட்லி டார்க் ஆனாலும் இந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு பிரைட் வரும். அது யூனிவர்ஸாகவே ஒரு பிரைட்னஸ் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த பர்சன் செல்ஃப் லவ் பண்ணணும். இந்த பர்சன் செல்ஃப் லவ் பண்ணுற டைமில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களை தேடி வருவாங்க. ஓகே, இதுதான் சேனல் மெசேஜ். ஓகே, இதான் இந்த மார்னிங் டைம் இந்த பர்சன் திங்க் பண்ணது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.